ஹலோ மக்களே வணக்கம். பூக்குழி இறங்குறத பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். தீ மிதித்தல், பூக்குழி கிடையாது, அது தீ மிதித்தல். இப்போது நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த தீயை மிதிக்கிறமே இதெல்லாம் யார் பண்ணுறது? சராசரியாக அன்றாடம் 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் வேர்வை சிந்தி குடிக்க கஞ்சி இல்லாமல் வாழ்கிற நாம தான் அதை செஞ்சிட்ருக்குறோம். ஏதாவது ஒரு கோடீஸ்வரன், லட்சாதிபதி, பில்லியன் மில்லியன் பணம் வச்சுருக்குறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து பூக்குழி இறங்குறாங்களா? நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்களா? பார்த்தீங்களா யாராவது? அவங்களாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களாம் நேக்காக மந்திரம் தந்திரம் சாமிகளுக்கு எப்படி லஞ்சம் கொடுத்தா சாமி நம்மளை கரெக்டாக பார்க்கும் அப்படின்றத கரெக்ட் பண்ணி அவங்க வந்து சாமிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தர்ச்சனை லஞ்சம், சரிங்களா? அதை கொடுத்து கரெக்ட் பண்ணி அவங்களாம் கரெக்டாக பணக்காரவங்களாக இருப்பாங்க. ஆனால் உடம்பை வருத்தி தீக்குள்ளே விழுந்து பிறண்டு உருள்ற நம்ம பயங்கர முட்டாளாக வாழ்ந்து, அட்டிமட்ட முட்டாளாக வாழ்ந்து நம்ம வாழ்க்கையை வீண்படுத்திகிட்ருக்குறோம், சரிங்களா? இது அறியாமல், இந்த அறியாமை தீயை முதல்ல விளக்குங்க. இதனால் நமக்கு ஒரு லாபமும் கிடையாது. தீ மிதிச்சுட்டு வந்தோன்னா உங்கள் வாழ்க்கை எல்லாம் மாறிடுச்சா? உங்களை பெரிய லட்சாதிபதி ஆக்கிட்டாங்களா அந்த சாமி? இல்லை கோடீஸ்வரன் ஆக்கிட்டாங்களா? என்ன கை கால் சுகத்தை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவீங்க. கை கால் சுகம் நம்மளுக்கு எப்பயுமே இருக்குங்க. எப்பயுமே நம்ம கை கால் சுகம் நல்லா தான் இருக்கும். நல்ல விதமாக சிந்திச்சு நல்ல விதமாக வாழ்ந்தோம்னா நம்ம கை காலுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நம்ம இந்த மாதிரி ஓடும்போது தான் நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் வரும். இதெல்லாம் நம்ம புரிய மாட்டேங்கிறோம், சரிங்களா? புரிய பழகுவோம் இனிமேட்டுக்கு.